அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை இரவு வணக்கத்தை எடுத்துக் கொண்டார்கள். இரவு வணக்கத்திலே குர்ஆனுடைய வசனங்களை ஓதி அழுதார்கள். அவர்களுடைய கன்னங்கள் நினைந்தது, அவர்களுடைய தாடிகள் நனைந்தது, அவர்கள் நின்ற இடமெல்லாம் நனைந்து விட்டது. பிலால் அவர்கள் அதானை கூற வரும் வரை, பிலால் அவர்கள் அதானை கூற வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனை ஓதி அழுது கொண்டிருப்பதை பார்த்தார்கள். யா ரசூலல்லாஹ் லிம தபகி, அல்லாஹ்வுடைய தூதரே ஏன் அழுகிறீர்கள்? உங்களுடைய முன் சென்ற பின்வரக்கூடிய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டானே. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, பிலால் அவர்களே நான் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியானாக ஆக வேண்டாமா? பிலால் அவர்களே உங்களுக்கு தெரியுமா, அல்லாஹ் இந்த இரவில் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான். யார் அதை ஓதி சிந்திக்கவில்லையோ அவர் நாசமாகி விடுவார். என்ன வசனம்? இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். சூரத்துல் ஆல இம்ரானுடைய அந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள். வானங்கள் பூமிகளுடைய படைப்பில் இரவு பகலும் மாறி வருவதில் சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது என்ற வசனத்தை ஓதி காட்டினார்கள். இந்த வசனத்தை யார் ஓதி சிந்திக்கவில்லையோ அவர்கள் நாசமாகி விடுவார்கள் பிலால் அவர்களே என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். இப்னு மஸ்ஊதை அழைத்தார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. இப்னு மஸ்ஊத் அவர்களே குர்ஆனை எனக்கு ஓதி காண்பியுங்கள். இப்னு மஸ்ஊத் சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதரே குர்ஆன் உங்களின் மீது இறக்கப்படுகிறது, நான் எப்படி குர்ஆனை ஓத முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னு மஸ்ஊத் குர்ஆனை பிறர் ஓத நான் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், நீர் ஓத நான் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்போது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சூரத்துன் நிசாவுடைய 41வது வசனத்தை ஓதினார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசனத்துடைய இறுதியில் சொன்னார்கள், ஹஸ்புகல் ஆன் ஹஸ்புகல் ஆன், இப்போது போதும் இப்னு மஸ்ஊதே. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தை பார்த்தேன், அவர்களுடைய கண்கள் கண்ணீரை வடித்துக் கொண்டிருப்பதை. அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுவதில் இன்பம் கொண்டார்கள். குர்ஆனை ஓதும் பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள். அதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை செதுக்கினார்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஒரு முறை சொன்னார்கள், உபை அவர்களே உங்களுக்கு குர்ஆனை ஓதி காண்பிக்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான். அல்லாஹு அக்பர். உபை அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உபை அவர்களே நான் உங்களுக்கு குர்ஆனை ஓதி காண்பிக்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான். சூரத்துல் பையினா உடைய வசனங்கள் உங்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான். உபை அவர்கள் கேட்டார்கள், வசம்மானி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ் என் பெயரை சொன்னானா? வசம்மானி அல்லாஹ், அல்லாஹ் என் பெயரை உச்சரித்து இவருக்கு நீங்கள் குர்ஆனை ஓதி காட்டுங்கள் என்று சொன்னானா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம் உபை, அல்லாஹ் உன் பெயரை கூறினான், அல்லாஹ் உனக்கு குர்ஆனை ஓதி காண்பிக்க வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுல் மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அபு மூஸா அவர்களே உங்களுடைய குர்ஆனுடைய கிராஅத்தை இரவிலே நான் கேட்டேன், இரவிலே நீங்கள் குர்ஆனை ஓதும் பொழுது அதை நான் செவிமடுத்தேன். அல்லாஹு அக்பர். ஒரு சஹாபி இரவிலே குர்ஆனை ஓதுகிறார். குர்ஆன் யாருக்கு இறக்கப்பட்டதோ அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் அதை செவிமடுத்து காலையில் சொல்கிறார்கள், அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே உங்களுடைய குர்ஆனுடைய கிராஅத்தை இரவிலே கேட்டேன், நீங்கள் தாவூத் நபிக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரீங்கார சத்தங்களில், அந்த அழகிய சத்தங்களில் ஒரு சத்தத்தை அல்லவா வைத்திருக்கிறீர், கொண்டிருக்கிறீர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ஒரு சஹாபி அவர்கள் உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை சூரத்துல் கஹ்ஃபை தன்னுடைய வீட்டுடைய திண்ணையில் உட்கார்ந்து இரவு நேரத்தில் ஓதிக் கொண்டிருக்கிறார். ஒரு சஹாபி இரவுடைய நேரத்தில் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுகிறார். அப்போது அவருடைய குதிரை
2 கட்டுகளை கொண்டு கட்டப்பட்டிருந்தது. அந்த குதிரையை பார்த்து மேகம் இறங்கி வந்து கொண்டே இருந்தது. அது இறங்க இறங்க அந்த குதிரை மிளறியது. மறுநாள் காலையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த சஹாபி அவர்கள் சென்று சொன்னார்கள், இரவிலே இப்படி நடந்தது அல்லாஹ்வுடைய தூதரே. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியா? தில்க ஸகீனத்து தனஸ்ஸலத் பில் குர்ஆன். இது குர்ஆன் ஓதும் பொழுது இறங்கக்கூடிய அமைதியாகும். இன்னும் சில ரிவாயத்துகளிலே மலக்குகள் நீர் குர்ஆனை ஓதும் பொழுது இறங்கி வந்து கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குழுவின் தலைவராக அனுப்பி வைக்கிறார்கள். அந்த அன்சாரி தோழரோ அவர்களுக்கு தொழுகை நடத்தும் பொழுதெல்லாம் குர்ஆனுடைய சூரத்துல் இக்லாஸ் உடைய சூராவை ஓதி தொழுகையை முடிக்கிறார். ஒவ்வொரு ரக்அத்துடைய முடிவிலும் சூரத்துல் இக்லாஸை குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை ஓதி முடிக்கிறார். சஹாபாக்கள் சொன்னார்கள், ஏன் இப்படி செய்கிறீர்கள்? அவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த செய்தியை கொண்டு செல்லுமாறு சஹாபாக்கள் முடிவு செய்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அந்த செய்தியை கொண்டு சென்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, ஒருவரை அனுப்பினீர்கள் தலைவராக. அவரோ தொழுகையின் ஒவ்வொரு ரக்அத்தை ஓதும் பொழுதும் சூரத்துல் இக்லாஸை ஓதி முடிக்கிறார். ஏன் என்று கேளுங்கள். அப்போது அந்த சஹாபியை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், தோழரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? அந்த தோழர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, சூரத்துல் இக்லாஸ் அல்லாஹ்வுடைய தன்மை, குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ்வுடைய தன்மைகளை சொல்லக்கூடிய இந்த சூரா, அல்லாஹ்வுடைய பண்புகளை விவரிக்கக்கூடிய இந்த சூரா, அந்த சூராவை நான் நேசிக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே. அந்த சூராவை நான் விரும்புகிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே. அந்த சூராவை ஓதி தொழுகையை முடிப்பதை நான் ஆசைப்படுகிறேன், விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழரே, உன் நேசம் வெற்றி அடைந்து விட்டது. உன்னை சொர்க்கத்திலே இந்த நேசம் நுழைய வைத்து விட்டது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சூரத்துல் இக்லாஸை ஒருவர் நேசித்தார். யாராவது சொல்ல முடியுமா, குர்ஆனிலே இந்த சூராவை நான் நேசிக்கிறேன், இந்த வசனத்தை நான் நேசிக்கிறேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனுடைய வசனங்கள் சொல்லப்படும் பொழுது, குர்ஆனுடைய வசனங்களை படிக்கும் பொழுது, குர்ஆனுடைய எச்சரிக்கைகளை கேட்கும் பொழுது, யாருக்கோ சொல்லப்படுகிற எச்சரிக்கை, யாருக்கோ கொடுக்கப்படுகிற அறிவுரை, யாரையோ பார்த்து குர்ஆன் பேசுகிறது என்றுதானே நாம் எண்ணி ஓதுகிறோம், என்று எண்ணி கேட்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் அப்படி அல்ல. குர்ஆனுடைய வசனம் அவர்களுக்கு இறக்கப்பட்டால், அல்லாஹ்வுடைய தூதரின் மூலமாக அதில் எச்சரிக்கை சொல்லப்பட்டால், அதில் அறிவுரை கூறப்பட்டால், அது தனக்கு வருவதாக ஒவ்வொரு சஹாபியும் எண்ணுவார்கள். உதாரணமாக பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனம் இறக்குகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். குர்ஆனுடைய மிக எச்சரிக்கையான ஒரு வசனம். ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய சத்தங்களை நபியின் சத்தத்திற்கு மேல் உயர்த்தி விடாதீர்கள். அப்படி உயர்த்தினால் உங்களுடைய அமல்கள் அழிந்துவிடும். சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு, கடினமான கம்பீரமான குரல் வலிமை உடையவர். அவர் பேசினாலே சத்தம் உயரமாகத்தான் இருக்கும். அவர் என்ன எண்ணினார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் சத்தத்தை உயர்த்தி பேசாதீர்கள் என்று கட்டளையிடுகிறானே, அப்படி பேசினால் அமல்கள் அழிந்துவிடும் என்று சொன்னானே, அது எனக்குத்தான் இறக்கப்பட்டது. நான் தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் சத்தத்தை உயர்த்தி பேசுகிறேன், என் அமல்தான் அழிந்து விட்டது, நான் நரகத்திலே சேர்ந்து விட்டேன் என்று கூறிக்கொண்டு வீட்டிலேயே அமர்ந்து கொள்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபித் எங்கே என்று கேட்கிறார்கள். ஒரு சஹாபியை தேடி வருமாறு அனுப்பினார்கள். அந்த சஹாபியும் சாபித் அவர்களுடைய இல்லத்திலே சென்று பார்த்தார்கள். அதே வார்த்தையை சாபித் அவர்கள் சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருந்து வந்த அந்த சஹாபி அவர்கள், சாபித் அவர் இப்படி கூறுகிறார், அவருக்காக இறக்கப்பட்ட வசனம் தான் அது, அவருடைய அமல் அழிந்து விட்டது, நரகம் செல்ல போகிறார் என்று அவர் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஃபகுல்லஹு
ஃபகுல்லஹு, நீங்கள் செல்லுங்கள் தோழரே, சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுங்கள், இன்னக லஸ்த மின் அஹ்லின் நார், சாபித்தே நீங்கள் நரகத்திலே உள்ளவர் அல்ல, வலாகின்னக மின் அஹ்லில் ஜன்னah, வலாகின்னக மின் அஹ்லில் ஜன்னah, சாபித்தே நீங்கள் சொர்க்கத்திலே உள்ளவர், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி வருமாறு அனுப்பினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நிகழ்வுகளை எல்லாம் முன்வைத்து, இந்த வசனங்களை எல்லாம் முன்வைத்து எம்முடைய உலமாக்கள், எம்முடைய ஆலிம்கள் அந்த மூவரும் பேசிய செய்திகளை எல்லாம் முன்வைத்து நான் உங்களிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த வசனங்களும் இந்த ஹதீஸுகளும் இந்த இல்மும் எம்மிடத்திலே எந்த மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த இடத்தை விட்டு நாம் கலைந்து செல்கிறோம் என்பதுதான். இந்த வசனங்கள் எம்முடைய வாழ்வை குர்ஆனின் பக்கம் நெருக்கமாக்கவில்லை என்றால், இந்த வசனங்கள் எம்முடைய வாழ்வை குர்ஆனின் பக்கம் வழிகாட்டவில்லை என்றால், இந்த வசனங்களும் இந்த அறிவுரைகளும் எம்முடைய கொள்கையை, எம்முடைய இபாதத்தை, எம்முடைய இல்மை, எம்முடைய அஹ்லாக்கை, எம்முடைய வாழ்வின் முறைகளை, எம்முடைய குடும்ப வாழ்வை, எம்முடைய சமூக வாழ்வை, எம்முடைய தொழில்துறையின் வாழ்வை குர்ஆனின்படி அமைத்துக் கொள்ள எமக்கு வழிகாட்டவில்லை என்றால், அந்த பலனை எம்முடைய உள்ளத்திலே கொடுக்காமல் இந்த இடத்திலிருந்து நாம் கலைந்து சென்றால், இந்த இல்ம் எதற்கு? இந்த உரைகள் எதற்கு? இந்த மாநாடு எதற்கு? கண்ணியத்துக்குரியவர்களே, இதன் நோக்கமும் இது ஏற்பாடு செய்யப்பட்ட காரணமும் இந்த கல்வியாளர்கள் 3 நாளும் தங்களுடைய நேரத்தை மறந்து முழு தியாகத்தோடு இந்த கல்வியை எமக்கு கொடுத்ததுடைய நோக்கம், இன்ன ஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், இது இந்த சமூகத்திற்கு நேர்வழி காட்டி. கொள்கையை மாற்ற வேண்டுமா? குர்ஆனை திறந்து பாருங்கள். இபாதத்தை மாற்ற வேண்டுமா? குர்ஆனை திறந்து பாருங்கள். அஹ்லாக்கை மாற்ற வேண்டுமா? குர்ஆனை திறந்து பாருங்கள். உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்விலும் நீங்கள் பிறந்தது முதல் நீங்கள் இறக்கும் வரை உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வுடைய அந்த அசைவிற்கும் வழிகாட்டி உங்களுடைய வெளிச்சம் இந்த குர்ஆன். உங்களுடைய வீட்டின் வாசலின் கதவை எப்படி தட்டி உள்ளே நுழைய வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுரை செய்வது இந்த குர்ஆன். கலாமுல்லாஹ், அல்லாஹுவின் பேச்சு, அல்லாஹுவின் பேச்சு, அல்லாஹுவின் பேச்சு. அல்லாஹ் எமக்கு செய்த அருள் என்ன தெரியுமா மூமின்களே? அல்லாஹுவின் பேச்சை எம்முடைய நாவுகள் உச்சரிப்பதற்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தானே இந்த சமூகத்தில், இதைவிட ஒரு பெரிய கண்ணியம் இந்த சமூகத்திற்கு கிடையாது. அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்குவதற்கு தேர்ந்தெடுத்த நபியை அல்லாஹ் எமக்கு நபியாக ஆக்கினானே, இதைவிட என்ன கண்ணியத்தை, இதைவிட என்ன பதவியை, இதைவிட என்ன உயர்வை, குன்தும் கைர உம்மஹ் என்ற சிறப்பை அடைந்துவிடப் போகிறோம். அல்லாஹு அக்பர்.